கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்பதை ஆதாரத்துடன் சிந்திக்க நாம் வாஞ்சிப்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எகிப்து தேசத்திலே அடிமையாய் அழைத்து வரப்பட்டான். இன்று ஆண்டவராகிய தேவன் அவனுடைய பரிசுத்த வாழ்வை கண்டு அவனை உயர்த்துகிறார். அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். யோசேப்பை போல பரிசுத்தமான வாழ்வை நாம் கடைபிடிப்போமானால் காரிய சித்தி உள்ளவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அவர் மாற்றி கைவிடும் தெய்வம் அல்ல. அந்த எகிப்து தேசத்திலே அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இந்த வேத வசனங்களை கவனிக்கிறதான, இந்த செய்தியை கேட்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை போல இன்று நீங்கள் உலகத்தில் சஞ்சரிக்கிறதான வாழ்வின் ஓட்டங்களில் காரிய சித்தி உள்ளவர்களாக